ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் விஜி ராம். விக்டோரியாவில் இன்று 7 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் நேற்று கொரோனா வைரஸ் தொற்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட சிட்னி ரெட் ஜோன் பகுதியிலிருந்து வந்த ஹியூம் நகரத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து விதியை மீறி வெளியேறிய குடும்ப உறுப்பினர்களின் 4வது நபருக்கும் இன்று வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த குடும்ப உறுப்பினர்கள் கொரோனா தனிமைப்படுத்துதல் விதிமுறைகளை மீறி ஜூலை 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி கோல்ஸ் சூப்பர் மார்க்கெட் மற்றும் மெட்ரோ எரிபொருள் நிலையத்துக்கு சென்று வந்துள்ளார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே ஜூலை 10ஆம் தேதி கோல்ஸ் கிரேகிபர்ன் சென்ற 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து மேரிபிரனாங் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 2 குடும்பங்களில் உள்ள 4 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 60 வயதுடைய ஒரு நபரும் அவருடன் இணைந்து 80-90 வயதுடைய மூவரும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது தளத்தில் மட்டுமே கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்றும் மற்ற தளங்களில் யாருக்கும் கொரோனா வைரஸ் பரவவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் அனைவரும் சிட்னி ரெட் ஜோன் குடும்ப தொடர்பால் நோய் தொற்றுக்கு ஆளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இன்று புதிதாக 97 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு மேலும் 2 வாரங்களுக்கு பொது முடக்கம் நீடிக்கப்பட்டுள்ளதாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியான் தெரிவித்துள்ளார். மேலும் இது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை என்றும் சுகாதாரத்துறையுடன் ஆலோசித்த பிறகே இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மாணவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்தே ஆன்லைன் வகுப்புகள் மூலம் பாடங்களை கற்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். ஜூலை 19ஆம் தேதியுடன் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாளுக்கு நாள் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கொரோனா எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொது முடக்கம் இந்த மாதம் இறுதி வரை நீடிக்கப்பட்டு பள்ளிகள் திறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் கல்வி குறித்து பெற்றோர்கள் திட்டங்கள் வகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் முன்னரே பொது முடக்கம் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியான் தெரிவித்துள்ளார். நீட்டிக்கப்பட்டுள்ள 2 வார பொது முடக்கத்தில் கொரோனா வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை குறைவதை பொறுத்துதான் மீண்டும் பொது முடக்கம் நீட்டிக்கப்படுமா அல்லது தளர்த்தப்படுமா என்ற முடிவை எடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த 2 வார பொது முடக்கம் கிரேட்டர் சிட்னி, தி ப்ளூ மவுண்டன்ஸ், சென்ட்ரல் கோஸ்ட், உல்லங்காங் மற்றும் ஷெல் ஹார்பர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஃபேர்ஃபீல்ட் பகுதியில் அதிகமான கொரோனா வைரஸ் தொற்று எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் கட்டாயமாக கொரோனா பரிசோதனை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதியில் இருந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வேலைக்கு செல்லும் நபர்கள் 3 நாளைக்கு ஒருமுறை கட்டாயமாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று ஃபேர்ஃபீல்ட் என்டிவர் ஸ்போர்ட்ஸ் பார்க் 24 மணி நேர கிளினிக்கில் நீண்ட நெடிய மக்கள் கூட்டம் பரிசோதனைக்காக காத்திருந்தார்கள் என்றும் 1000த்திற்கும் அதிகமான கார்கள் அந்த கிளினிக் நோக்கி வந்ததால் 8 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து மக்களை ஒரே இடத்தில் குவித்து அவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்கிய நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியான் மன்னிப்பு கோரியுள்ளார். மேலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஃபேர்ஃபீல்ட் பகுதியிலிருந்து வெளியே செல்லும் மக்கள் எந்த பகுதிக்கு செல்கிறார்களோ அதற்கு அருகில் இருக்கும் கிளினிக் சென்று பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்றும் இன்று கிளாடிஸ் பெர்ஜிக்லியான் அறிவித்துள்ளார். சுகாதாரத்துறையுடன் நன்கு ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது உள்ள சூழ்நிலையில் மக்களை ஒரே இடத்தில் குவிப்பது என்பது பேராபத்தை விளைவிக்கும் என்றும் இதன் விளைவாகவும் சமூக பரவலால் வைரஸ் தொற்று பரவ அதிக வாய்ப்பு ஏற்படும் என்பதாலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்லும் ஊழியர்களுக்கான கொரோனா பரிசோதனை விதிமுறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கிளாடிஸ் பெர்ஜிக்லியான் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணி மிக மெதுவாக நடைபெறுவதற்கு ATAGI கம்யூனிட்டி தான் காரணம் என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் கொரோனா தடுப்பூசி வழங்குதலை பற்றி மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கும் ATAGI கமிட்டி நாளுக்கு நாள் தடுப்பூசி வழங்குதல் பற்றி
புது விதிமுறைகளை தெரிவித்து வருகிறது என்றும், குறிப்பாக ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வயதுக்குட்பட்டவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்று புது அறிவுரைகளை வழங்கிய காரணத்தினால் ஆஸ்திரேலியாவில் தடுப்பூசி போடும் பணி மிக மெத்தன போக்காக நடைபெற்று வருவதாக ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இதுவரை 11% மக்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது என்றும், மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது மிக மெதுவாக ஆஸ்திரேலிய நாட்டில் தடுப்பூசி வழங்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ATAGI கமிட்டி முறையான தடுப்பூசி வழங்குதல் பற்றிய அறிவுரைகளை வழங்கினால் மட்டுமே ஆஸ்திரேலியாவில் தடுப்பூசி போடும் பணி துரிதமாக நடைபெறும் என்றும் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். மேலும் பிரிட்டனில் கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மக்களை வைத்து சோதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்று கூறியுள்ளார். பிரிட்டனில் 65% மக்கள் 2 டோசேஜ் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள் என்று கூறிக்கொண்டாலும் கடந்த வாரத்தில் மட்டும் 200க்கும் அதிகமான மக்கள் இறந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கிறது. இந்நிலையில் போரிஸ் ஜான்சன் தளர்வுகள் அறிவித்திருப்பது பலனளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வரும் பொது முடக்கத்தால் வாரத்திற்கு $700 மில்லியன் நஷ்டத்தை மத்திய அரசு சந்திக்க நேரிடும் என்று பொருளாளர் ஜாஷ் ஃப்ரைடன்பர்க் தெரிவித்துள்ளார். பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதால் வேலை இழந்து வியாபாரம் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு ஆதரவு தொகை வழங்குவதால் மத்திய அரசுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய பட்ஜெட் மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டு வரும் பொது முடக்கத்தின் அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அந்த அனுமானத்தை மீறியும் நிலைமை மோசமாகிக் கொண்டு செல்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநில பொது முடக்கத்தால் பொருளாதார சரிவு எதிர்காலத்தில் ஏற்படலாம் என்றும், நாட்டில் கொரோனா பேரிடர் தாக்கம் குறைந்த பின்னர்தான் ஆஸ்திரேலியாவில் பொருளாதாரம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையிலும் $50 மில்லியன் ஆதரவு தொகை திட்டத்தில் வாரத்திற்கு 1500 $10,000 வரை வேலையில்லாமல் மற்றும் வியாபாரம் பாதிக்கப்பட்ட வணிக நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் ஜாஷ் ஃப்ரைடன்பர்க் தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் குறிப்பாக ஃபேர்ஃபீல்ட் பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால் அந்த பகுதிக்கு உள்ளிருந்து வெளியே செல்பவர்களும் வெளியே இருந்து உள்ளே வருபவர்களும் கட்டாயமாக 3 நாட்களுக்கு ஒருமுறை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதை அடுத்து வாகன ஓட்டிகள் 3 நாட்களுக்கு ஒருமுறை கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் அவர்கள் ஒரு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும், இதன் காரணமாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பொருட்கள் விநியோக சங்கிலி மிக மோசமாக பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. வாகன ஓட்டிகள் கொரோனா பேரிடர் காலங்களில் முன்கள பணியாளர்களுக்கு சமமானவர்கள் என்றும், அவர்களால் தான் மாநிலத்தில் மளிகை பொருட்கள், கழிப்பறை காகிதங்கள், மளிகை சாமான்கள், குறிப்பாக தற்போது தடுப்பூசிகள் கொண்டுவரப்படுகிறது. ஆனால் இவர்கள் உள்ளே வருவதற்கு தடை விதித்தால் மிகப்பெரிய விநியோக சங்கிலி பாதிப்பு ஏற்படும் என்று சாலை சரக்கு போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் 3 நாட்களுக்கு ஒருமுறை வாகன ஓட்டிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதால் அவர்களின் வருமானமும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது என்றும், மற்றும் மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க முடியாத சூழல் உருவாகும் என்றும் சாலை சரக்கு போக்குவரத்து அமைப்பு அரசுக்கு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விதிமுறையில் மாற்றம் ஏற்படுத்துவது பற்றி அரசு ஆலோசிக்க வேண்டும் என்றும் சாலை சரக்கு போக்குவரத்து அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.